ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நல்லவரே, வல்லவரே, துதிக்கிறோம். தருமையான மாணவர்களுக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா தகப்பனே, நாங்கள் அப்பா ஒன்று கூடி ஆண்டவரே இந்த வேத பைபிள் ஸ்டடியில கத்தாவே நாங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா. நீங்க விளங்காதே விளங்க பண்ணி, புரியாதே புரிய பண்ணி தகப்பனே அப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல தேவ ஞானத்தோட ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்மை தொழுது கொள்ள கத்தாவே எங்கள் மனக்கண்களை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருப்பது நல்லதென்ற ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி தகப்பனே அப்பா உங்களோட வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் நீங்க தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீங்க தாமே அப்பா எல்லா காரியங்களையும் நீங்க வாய்க்க பண்ணி எல்லாவற்றையும் கர்த்தாவே நன்மையாக மாற்றி கொடுத்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக என்னை தாழ்த்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென். ஏமேன் ஏமேன். இன்னைக்கு நாங்கள் பைபிள் ஸ்டடிக்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு 7. இதுதான் இந்த sermon on the mountல லாஸ்ட் செக்ஷன் 13 தொடக்கம் 29 மட்டும். அது நீங்கள் ஒரு நாள் ரீட் பண்ண பிறகு அப்புறம் ஒரு வசனம் சிலேன் செட் வேர்ஸஸாக கடந்து செல்வோம். 13லேருந்து 29 ரீட் பண்ணீங்களா? மத்தேயு 7 அதிகாரம் 13லேருந்து 29. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடியில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. 19. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் பகுதியாக கவனித்து செல்வோம். என்ன விதமாக இந்த ஒரு ஸ்டெப்பதவையும் ஆண்டவர் என்னத்தை சொல்ல எத்தனிக்கிறார் என்பதை. முதலாவதாக வார்த்தைகள் 13ம் 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கெட்டுப்போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். இதில் நாங்கள் இயேசு என்ன சொல்ல எத்தனிக்கிறார் உண்மையில்? இப்போ இந்த இயேசுவை சொல்கிறார் இல்லையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று. என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவனத்தில் வரான். இப்போ நிறைய இந்த ஒரு ஜெனரல் பிலீஃப் இருக்கு உலகத்தில். எத்தனையோ பாதைகள் இருக்குது என்று தானே வெவ்வேறு ஃபெய்த்தில் உள்ளவங்க எல்லாம் விசுவாசிக்கிறாங்க இல்லையா? ஈவன் நான் கூட ஒரு அதில் அப்படி தான் ஜோதிச்சது. இதுதான் உண்மையில் அந்த என்னை இல்லாமல் ஒருவன் பிராணத்தில் வரான்ன்றது தான் அந்த அக்ரவேட் பண்ணது. அப்போ அந்த விதமாக பாருங்க, அந்த அவர் என்னத்தை சொல்கிறான்னு சொன்னால், அவர் தான் வாசல்னு தெரிஞ்சாலும்
அந்த வாசலை கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ பரிசேயருக்கு தான் இந்த வரப்போகிற கிறிஸ்துவை பற்றின ஞானம் இருந்தது, அதை பற்றின அறிவு இருந்தது. அவ்வளவு இருந்துமே அவங்க கண்டறியலை. அவரை உண்மையிலே ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அதுதான் சொல்கிறேன்னு சரியான லேசப்பட்ட விஷயம் இல்லை அதில் பிரவேசிக்கிறேன் என்று சொல்கிறது. ஏன்னா இயேசு தான் அந்த கிறிஸ்து, அந்த ஆதி முதல் சொல்லப்பட்டவர். அவர் தான் அந்த பாவங்களை சுமக்கிற ஆட்டுக்குட்டி. அவரே அந்த வாசலால் வந்தால் ஒழிய உண்மையிலே வேறொரு வாசலும் இல்லை. ஆனால் இவர் தான் அவர் என்று சொல்லி அந்த அந்த அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு அது உண்மையிலேயே அந்த வாசலை அறிய முடியாது. இவ்வளவுதான் ஹெட் நாலேஜ் இருந்தாலும் லேசாக அறிய முடியாது. அதனால நானே வாசலை என் வழியாக அவரோட வழியாக பிரவேசிக்கிறவன் தான் அறிவிக்கப்படுறது. அவன் தான் உள்ளும் சென்று மேலச்சுக்கலைண்டா ஹெவன்லி ரியல் மேலே அவருடைய மாமிசம் ரத்தம்னு சொல்கிறோம், அல்லது வார்த்தை ஆவி என்று சொல்கிறோம். ஆவியை எல்லாம் ஒரு இடத்துல பானம் பண்ணுறோம், குடிக்கிறோம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த விதமாக தேவன்லேருந்து புறப்படுறவர்களால் இருக்கிற ஒரு ஜீவனை தான் நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் இருக்கிற சரீரத்தில் ஜீவிக்கிற மாமிசத்துக்குரிய ஜீவன். அப்போ அந்த ரெண்டையுமே கண்டடைவான உண்மையில் அவர் மேய்ப்பராக இருந்தார். அப்படிதான் நான் தான் திருடன் வந்து கொள்வது கழிக்கிறது வந்தால் நான் வந்தது ஜீவன் உண்டாகும், அது பெருமூடப்பட வந்திருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்கிறார். அந்த மேய்ப்பன் தான் இப்போ அதுக்கு அந்த மெயின் திங், அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறார். அதனால அன்பு உண்டாயிருக்கு. அவர் ஜீவனை கொடுத்தபடியால் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டபடியாக தான் அன்பே உண்டாயிருக்கு. அப்போ அந்த அந்த வாசலை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறது உண்மையில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டு இயேசு யார் என்று அவர் வெளிப்படுத்தினால் ஒழிய அவளை அறிய போகிறதில்லை. அது அப்படித்தான் இந்த இவனை சங்கீதம் 1வது வசனத்திலே கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்ற போது உண்மையிலே அந்த இஸ் அ ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இஸ் அ ரெடிக்கல் டிசைபிள்ஷிப். அதுகளெல்லாம் சும்மா ஒரு மேலெழுந்த வாரியாக அப்படி லைட்டாக கேட்டு ஆற விஷயமே இல்லை. அந்த இப்போ அதுதான் இயேசுவை சொல்கிறார் இல்லையா, அவர் காணாமல் போன ஆட்டுக்குட்டிக்கு பின்னால் அவர் தான் போகிறார். மேம்படி சிறப்பாக கூட நான் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணேன், நீங்கள் எங்களை செலக்ட் பண்ணலை. அந்த விதமாக அவருங்களை வந்து கண்டுபிடிச்சு கூட்டிக் கொண்டு போனாலும் ஆற பெரிய விஷயம் இல்லை. அதே விதமாக ஆவியானவர் இந்த இவர் தான் அவர்னு சொல்லி அந்த வெளிப்பாட்டை கொடுக்காமலும் அந்த விஷயம் ஆகிறதில்லை. அதுக்கு ஆனால் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் அந்த கோஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், அவரை பின்பற்றாதான் அந்த ஒளி உண்டாகிறது. அந்த ஒளியில் தான் நாங்கள் அவரையும் அறிகிறது, பரலோக ராஜ்யத்தையும் பிதா எல்லாத்தையும் அறிகிறது, ஈவன் பரிசுத்தாவியை கூட அறிகிறது. அது என்ன நீ பின்பற்றினா உனக்குள்ள ஜீவொளி உண்டாயிருக்கும் என்று. ஆனால் அந்த கோஸ்ட் வந்து பிரவேசிக்க விடாது. எல்லாம் திருப்பி இந்த உலகத்தில் நாங்கள் தங்கி இருக்கிற எல்லாத்தையுமே அவளை எல்லாம் வெறுத்து சிலுவையை கொண்டு என்ன பின்பற்றி வந்தாக்கான ஒரு இடத்துல சொல்ல தன்னைத்தான் வெறுத்துன்றது. ஏன்னா நீங்கள் எங்களை நம்பிக்கைக்கிறத அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. மற்றது பொருள் எல்லாத்தையும் வித்துப்படி என்ன பின்னால் வான்னு சொல்லி என்ன பொருள்கள் அதுங்கிறதுல அந்த விதமாக நம்பிக்கை வைக்கிற இன்னொரு கூட்டம் இருக்குது. அப்போ அதே விதமாக அந்த எதெல்லாம் நாங்கள் இந்த உலகத்தில் நம்பி இருக்கிறோமோ அதையெல்லாம் விட்டுட்டு அதுதான் அந்த இடுக்கமான வழி. எத்தனையோ பேரெல்லாம் அந்த பணக்கார போய் விட்டு போகிறத பார்க்குறோம். ஏன்னா உண்மையான அவனுடைய ட்ரஸ்ட் வந்து இயேசுக்குள்ளால் வர்ற அந்த தேவனுக்குள்ளே அந்த ஜீவன் இல்லை, கையில் இருந்த அந்த திரளான ஆசைக்கான அந்த ஜீவன் இருக்கு நம்பினபடியால். இப்போ பேதுரு இது வருத்த போது உன்னை இருக்கிறவன்னு சொல்கிறது. இப்போ எத்தனை பேர் தங்கண்ட எபிலிட்டியையும் தங்கண்ட என்ன சொல்கிற குவாலிஃபிகேஷன்ஸையும் என்ன தங்களால் செய்ய முடியும்னு தான் விசுவாசிக்கிறத விட தேவனை விசுவாசிக்கிறது இல்லை. அப்போ அந்த விதமாக அதை இழந்து இதை பெட்டி கொள்றன்றது அதுதான் சரியான இடுக்கமான வழி. உண்மையிலே தேவனால் நமக்கு ஞானம் நீதி பரிசுத்தம் எல்லாம் இயேசுவானார், அவர் தான் மீட்புமானார்ன்றது எத்தனையோ பாடுறோம். ஆனால் உண்மையில் அந்த விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் இந்த வழியால் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இயேசுவே அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதால ரட்சிப்பு வாழையை தவிர மற்ற எந்த ஒரு இதாலுமே வாழதில்லை. அப்போ அவைகளை இழந்தால் ஒழிய, இழந்து சிலுவையை தூக்கி கொண்டு நடந்தால் ஒழிய அந்த செல்ஃப் டினையல் என்றதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லை. உண்மையிலேயே இந்த வழியால் பிரவேசிக்க முடியாது. அடுத்து 15வது தொடக்கம் 20வது வசனம் மட்டும் பார்ப்போம். கள்ளத்தீக்க செயலுக்கு எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போட்டுக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலும் அவர்கள் பச்சிக்கிறவங்க நாய்கள், அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகள் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்கள். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட நிலையில் கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல நிலையில் கொடுக்க மாட்டாது.
நல்ல கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். இப்போ இது இது மேலே ஈவன் மத்திய 12ஆம் கூட மரம் நல்லது என்றால் அதன் கனி நல்லது இருக்கும். அதே சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவர் சாத்தான திருத்துறேன்னு சொல்கிறார். அதுக்கு அவர் கொடுத்த பதில் உண்மையில் அவர் சொன்னால் கெட்டது என்றால் கெட்ட இதயம் ஏதோ அதுதான் மனிதன் என்றது தான். அந்த விரியன் பாம்பு குட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நல்ல மனதில் எப்படி பேசுவீங்க? ஏன்னா இதயத்தின் நிறைவால் வாய் பேசும். உண்மையிலே இதயத்தின் நிறைச்சிருக்கு. நல்ல மனுஷன் இப்போ இது மையம் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து, பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்து சொன்னால் என்ன வார்த்தைகள் என்ன ஆவி எங்கள் இதயத்தை நிறைச்சிருக்கு. உலகத்தின் ஆவியும் அவன் பொய்களுக்கு பிதான் எழுதப்படுக்க பொய்யா அல்லது தேவனுடைய ஆவியானவர் சத்திய ஆவியானவர் சத்தியமா? அப்போ அவைகள் நிறைந்து அப்போ இந்த எது நிறைந்திருக்கோ அதுதான் எங்கள் வாயால் வரப்போகுது. ஆனபடி தான் அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறது. அதுதான் கனிகள் என்று சொல்கிறது. உண்மையில the fruit of our lips. அது கிரிகளும் அதுக்கள் அதெல்லாம் வாருது. ஆனால் இதில் உண்மையில ஃப்ரூட் என்ன தீக்க செயல்கின்றது தீக்க சரிசனை சொல்கிறது இல்லையா? ஃப்ரூட் ஆஃப் அவர் லிப்ஸ். அந்த விதமாக அது தேவனிலேருந்து வந்ததா, இந்த உலக தாவிலேருந்து வந்ததா, இல்லை மாமிசத்துலேருந்து வந்ததா? அப்போ ஆணுடைய தான் அந்த அந்த வார்த்தையை வச்சு கணிக்கலாம். அதாவது ஆணுடைய தான் அந்த மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் கொடுத்து நியாயத்தீர்ப்பினால கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உன்னுடைய வார்த்தைகளெல்லாம் நாங்கள் நீதிமான நிதிக்கப்படுகிறது அல்லது எங்களுடைய வார்த்தைகளெல்லாம் குற்றவாளி நிதிக்கப்படுறது என்று சொல்கிறார். அப்போ அந்த விதமாக உண்மையிலேயே அந்த நாங்கள் என்ன திராட்சை செடி நாங்கள் கொடிகள்ன்ற போது எந்த உலகத்தின் தேவனில் நிலைச்சிருக்கிறோமா பல்லவ தேவனில் நிலைச்சிருக்கிறோமா? அதுக்கு இணைப்பாளர் இயேசுவாக இருக்கிறார், இங்கே இணைப்பாளர் மனிதர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த உலகத்தாவியல் சொல்றது சாத்தானோடு இணைக்கப்படுறதுக்கு. அப்போ அந்த விதமாக அந்த இணைப்பு எங்கே இருக்கு? அப்போ நல்ல கெட்ட ஆவின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தாவி அது நல்ல ஆவின்னு சொல்கிறோம். அப்போ அந்த விதமாக அந்த எண்ணத்தில் நிலைக்கிருந்து இதை நிறைக்க விட்டு அவளேருந்து வாய்ந்து வர்ற வார்த்தைகளும் அந்த ஆவியை நிறைக்க விட்டு அவைகளை வெளிப்பட விடுறது. அப்போ அதை வச்சு தான் நல்ல மனுஷனோ கெட்ட மனிதனோட கூட உண்மையில சொல்ல முடியும். அப்போ அது மாத்திரமல்ல, பாருங்க இந்த கோல்ட் பியூரிஃபைடு இந்த ஃபயர்னு சொல்கிற போது இன்னொன்னையும் புரிஞ்சு கொள்ளணும். இந்த விசுவாசம் நாங்கள் எண்ணத்தில் நிலைத்திருக்கோம்ன்றதுக்குரிய விசுவாசம் அக்கினியால சோதிக்கப்படும். ஆனபடியும் தான் இந்த கெட்ட மரம் அந்த நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இயேசு நிலையத்திற்காக நல்ல கனி கொடுக்க முடியாது, ஒரு ராஜ்யத்துக்குரிய கனி கொடுக்க முடியாது. ஆனபடியே தான் இவர் ஜோன் த பேப்டிஸ்ட் கூட சொல்கிறார் இல்லையா? இந்த இயேசு வர்ற போது அவர் அக்கினியினாலும் ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அந்த ஏன்னு சொன்னால் எங்களுடைய உண்மையிலேயே எங்களுடைய ஃபெய்த், அது நீங்கள் பீட்டரில் பார்ப்பீங்க, உண்மையிலே எங்களோட ஃபெய்த் அக்னியினால் சோதிக்கப்படும். அப்போ அந்த அக்னியினால் சோதிக்கப்படும் போது உண்மையிலேயே அது சவாய் பண்ணுதா என்னபடியால் தான் அந்த இவரைய பெண்ணோட கூட தேவனின் பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறேன்னு சொல்கிற போது எங்க எல்லாமே இந்த சரியாக அந்த பொட்டுன்னு அதெல்லாம் பாடுறோம் இல்லையா? குயவன் களிமண் எல்லாம் பாடுறோம். ஆனாலும் உண்மையிலேயே அந்த பொட்டை ஃபயர்லாம் வைக்கிறது. அந்த சரியான அந்த இது பதத்துக்கு வெறும் மட்டும் தட்டி பார்த்து அந்த சவுண்ட் வெறும் மட்டும் திருப்பி 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 ஃபயருக்கெல்லாம் போடுறது. அதேமாரி லவோதிக்கா சபைக்கும் அது சொல்கிறாரு இல்லையா? என்னிடம் கேட்டு வாங்கி கொள்ளு அந்த நெருப்பில் புடமுட்டப்பட்ட பொண்ணு. அப்போ ஸோ த ஹோல் திங் இஸ் எங்களுடைய ஃபெய்த் இஸ் கோயிங் டு பி டெஸ்டட் பை ஃபயர். அதில் சர்வைவ் பண்ணால் தான் உண்மையிலேயே இஸ் அ ட்ரூ ஃபெய்த். அல்லது சும்மா எத்தனையோ பேர் ஒரு உண்மையில ஃபேக்கிங் இல்லையா? அது உண்மையில சோதிக்கப்பட மட்டும் உள்ளத்தில் இருக்கிற தெரிய வர்றதில்லை. இந்த சோதனைக்கு நடுவில் தான் சரியா அந்த டூத் பேஸ்ட்டை ஸ்குவீஸ் பண்ணுமா போல சோதனை நேரத்தில் அந்த இதயத்தில் இருக்கிறது வாய்க்கலால் வாருது. அது என்ன இதயத்தை நிறைச்சிருக்கோ அதுதான் வாய்க்கலால் வரும். ஆனபடி அந்த விதமாக வெளிப்படுற போது தான் நாங்கள் அதையெல்லாம் கண்டடைகிறது. அதைத்தான் சொல்கிறேன் சொன்னால் கனிகளாக நீங்கள் அவர்கள் கண்டடைவீங்கள் என்று சொல்லி. அப்போ அடுத்ததாக பரலோகத்து 21 தொடக்கம் 23 மட்டும் என்ன விதமாக பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யருடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமக்காரரை செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் சொல்லுவேன். இதுவும் திருப்பவும் என்னென்னு சொன்னால் இப்போ இயேசுவின் நாம ஈவன் பெருசியர் கூட அந்த நேரத்தில்
இந்த பிதா குமாரன் பரிசாவியாக்கிற தேவனத்தை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணது. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஜனங்களுக்கு அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ். அப்படியே தானே அவங்கள்ட்ட சொல்ல நம்பி இயேசுவை கொண்டு சிலுவையில் அறையிறதுக்கு அந்த கல்லனை கேட்டுட்டு வேற சிலுவையில் அறைங்கன்னு அவங்க சொன்னது. என்ன சொன்னால் அவங்கள அதை பார்த்து தான் நம்பி இருந்தது. இப்போதையான பாஸ்டர்ஸ் அல்லது ப்ரீஸ்ட் அல்லது அந்த என்ன சொல்கிறது, அந்த எல்லா ரிலிஜன்லையுமே அந்த 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 வழி நடத்துகிற அந்த ஸ்ட்ரக்சரல் அல்லது ஆர்கனைசேஷனல் குரூப்பை பார்க்குறது தான் கூட பேர். இன்னும் உண்மையிலே தேவன் இப்போ இயேசு வந்து ஆர்கனைசேஷனல் குரூப்புகளால் வரல. அதே விதமாக யார் அவருக்கு அழைத்த விசேஷங்கள் கூட அந்த குரூப்புகளால் வரல. அதுதான் உங்களுக்கு அங்கே பரிசையினால அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. என்ன எங்களுக்கு ஒப்பு கொடுக்காம நீ ஆண்டவிட்ட என்ன ரிப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறேன். அப்போ அந்த விதமாக அந்த அப்போ எங்கள் அந்த ஒரு கட்சி இருக்குது. ஆனபடியால் தான் அந்த நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால் அல்லது இன்னும் இசைஜனால் இப்போ எல்லாருமே தேவனுக்குள்ள நல்ல ஆழமாக வரும் மட்டும் அந்த வித்தியாசம் தெரியறதில்ல. நாங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறது அந்த 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 ஆர்கனைஸ்டாக இருக்கிற அந்த குரூப்புகளை தான் தேவன் இருக்கிறார்னு சொல்லி. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கனைஸ் குரூப்புகளுக்குள்ள உண்மையில் இந்த இங்கிலாண்ட மெகா சர்ச்சுகள் வேர்ல்டு வைடாக இருக்கிறதெல்லாம் அந்த அந்த மாதிரியான சபைகள் தான் இல்லையா? அதுகளுக்குள்ள தேவன் இல்லை கணக்காக இதுகளுக்குள்ள அதுக்கு அப்படி நாங்கள் இல்லாமல் இல்லை என்று சொல்லலை. மெஜாரிட்டி இதுக்குள்ள இதுக்கு இல்லை. அப்போ அந்த விதமாக இன்னும் உயிர் உள்ளவன் பேர் செத்தவனாக இருக்கிறான்ற அந்த கேட்டகரி. அப்போ அதைத்தான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையில் என்னில் நிலைக்கிறாமல் அல்லது அவர் இப்படி சொல்கிறார், நீங்கள் உண்மையிலேயே தேவராஜ்யத்துக்குரிய கனிகளை கொடுக்க முடியாது. அந்த பரிசெயரை பார்த்து இன்னும் நீங்கள் வந்து என்ன உங்கள் ஆகாதுன்னு தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டாண்டு ரெண்டு மேலே தீக்க சரிமாக முதல் கொடுத்ததை அவர் திருப்பி சொல்கிறார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகையால் உங்கள் தேவராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதுக்கு எதை கனிகளை எடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அவர்கள் நிலைத்திருக்காங்க, அந்த கனியை கொடுக்க முடியாது. தேவராஜ்யத்துக்குரிய கனியை நாங்கள் ஒன்றுமே கொடுக்க முடியாது. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நடுங்கி போவான், அது எவன் மேல் விழுகுமோ அதை நசுக்கி போடும் வேண்டும். அப்போ இந்த பிரதான ஆசிரியர் அவங்களுக்கும் இன்னும் அவர் அரெஸ்ட் பண்ணி யோசிக்கிறாங்க. பயந்து அரெஸ்ட் பண்ணலை. த ஹோல் திங் என்னென்னா இதில் அவர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், என்ன நீங்கள் என்ன வந்து நீங்கள் விசுவாசிக்க ரெடி இல்லை, என்ன நிலைத்திருக்க ரெடி இல்லை, ஆனால் ஒரு தேவன் என்னன்னு சொல்கிற ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நிற்கிறீங்க. அப்போ ஆனபடியால் தான் நீங்கள் இந்த கல்லில் மேலே நீங்கள் உங்களோட பாட்டில் விழுந்து ஒரு முண்டை இதயம் உள்ளவன அருங்குண்டா வேண்டாம், ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அதை விட்டு போட்டு எதிர்த்து நின்றால் அது அங்கே யாருக்கு மேலே விழுமோ அதை நசுக்கி போட வேண்டும். அதுதான் நடந்த அவங்களுக்கு. அந்த விதமாக அந்த அந்த வித்தியாசம்தான் அது அந்த கேட்டகரி ஆஃப் குரூப்பை தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொன்னால் இப்போ அவங்க இதோட ரெப்ரசன்ட் பண்ணி அதுகளுக்குள்ள அதில் இந்த தீக்க தரிசனம் எல்லாம் தங்களோட மூதாதையர்களால் வந்ததுலேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த தீக்க எல்லாத்தையும் கொலை பண்ணதும். அப்போ அந்த விதமாக அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஆனால் தான் சொல்ல நான் தான் இந்த ஆட்சி செடி நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களை நிலைத்திருக்காவிட்டால் நீங்கள் உண்மையிலே கனி கொடுக்க முடியாது. அது இந்த தேவராஜ்யத்துக்குரிய கனிகளை கொடுக்க முடியாது. திருப்பம் அதில் பேருங்க அந்த திருப்பியும் இந்த மாதிரி கனி கொடுக்காத அந்த கிளைகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அக்கினியினே போடுகிறாள், அதை எழுந்து போகும்னு சொல்லி அந்த திருப்பி இந்த விதமாக நிலைத்திருந்து கனி கொடுக்காத கிளைகள் எல்லாம் அக்கினியில் போடப்படும்ன்றதை எத்தனை ரிப்பீட்டட்லி ஜோன் த பேப்டிஸ்ட் அதே விதமாக இந்த இயேசுவின் வாய்க்களாலேயும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இதில் பிசமணந்த மௌன் யோவான் 15ஆம் அதிகாரம் 4 ராஜ்யத்தை நீங்கள் கொடிகள் திருப்பி அதை இன்சிஸ்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஆனால் அப்படி அவங்க கேட்குறாங்க. அப்போ தேவனுக்கு கேட்ட கிரிகள் என்ன? நாங்கள் அப்படி சொன்னேன்னா அழிஞ்சு பூர்வ போய் கூலிங்க அதைங்க இன்னொன்று நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த 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 அப்பத்தை கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்கின்ற தேவனுக்கு ஏற்ற கிரிகளை பிடிச்சிக்கிறாண்டு. அது சொல்ல நீங்கள் அனுப்பினவரை அவர் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரிகள். இப்போ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? அதாவது அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் திருப்பி நான் சொல்கிறது இயேசுவை மேய்ப்பரா பின்பற்றுறது. ஏன்னா விசுவாசம் மற்ற யாத்திரைகளை கேட்குறதால வந்து அதுக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு நடக்கிறது தான் விசுவாசம்னு சொல்கிறது. அதுக்குரிய கிரிகளை செய்கிறது. அப்போ அவரை மேய்ப்பராக பின்பற்றுறது. அப்போ அப்படின்னு சொன்னேன்னா என்னுடைய என்ன மேலே நீங்கள் செய்கிற ஊழியம் என்ன பின்பற்றி என்ன நான் மேய்ப்பராக இருந்து அந்த ஊழியத்தை செய்தால் ஒழிய தேவராஜ்யத்துக்குரிய ஊழியம் இல்லை. அது வந்து என்னோட கனெக்ட் பண்ணியும் இல்லை. அது அப்போ அந்த கனெக்ட் பண்ணாத இதுகள் ஒன்றும் தேவனுக்கு ஏற்ற விஷயங்களும் இல்லை. ஆனோடைய தான் நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் என்னதான் தேவன் கிரிகளை செய்து போட்டு வந்து அண்டையை கேட்டாலும் இன்னும் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்கல. அப்போ உறவு இருக்காதபடியாக எனக்கு தெரியலை. தெரியாதபடியாக ஏன் அக்கிரமக்காரர் தேவண்ட கிரிகள் அல்ல. தேவண்ட கிரிகளை போல
யூனோ என்ன சொல்கிறது நடிக்கிறேன்னு சொல்கிறதா அவங்களுக்கே சிலையும் தெரிகிறது இல்லை நம்ம கூட்டுத்தனது என்ன இருளின் அதிகாரத்துக்கு இருக்கிறபடியால். அப்போ அந்த விதமாக உண்மையிலேயே அது ஒரு வெரி வெரி சேட் சினேரியோ. அப்படி தான் நீங்கள் உங்களுக்கு நான் இந்த உலகத்துக்கு உண்மை நியாய தீர்ப்புக்கு வந்தேன், காணாதவர்கள் காணும்படிக்கும் காண்கிறவர்களை கூடாக்கும்படி வந்து அவங்க காண்கிறோம்னு யோசிக்கிற படித்தபடியாக தான் அந்த பாவம் வீட்டு விலகல்ல. அவங்க நினைக்கிறாங்க தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்குரிய கனிகளை கொடுக்குறோம்னு சொல்லி. ஆனால் உண்மையான நினைப்பு இல்லை. அந்த உண்மையான நினைப்புக்கு அவர் தான் இந்த கிருபாய்ப்பாங்க, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணி மாமசம் உண்டாதான் இல்லை நிலைத்திருக்கிறீங்க. அப்போ அந்த விதமாக தேவனை நிலைக்கிறேன்னு சொன்னால் உண்மையை அந்த விசுவாசம் எங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் செய்கிற ஜபங்களோ அல்லது என்ன சொல்கிற ப்ரேயரோ வேர்ஷிப்போ என்ன உறவை தேவனுக்களால் வச்சாலும் அந்த விசுவாசம் ஒளிந்து பார்த்து கொள்ளணும். அதாவது நாங்கள் தேவனங்களை ஏற்றுக்கொண்டது அதை நாங்கள் விசுவாசித்து மன்னிக்கப்பட்டதால ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொன்னது அந்த அன்பின் அடிப்படையிலான எல்லாமே நாங்கள் செய்வோம் உண்மையில. அதெல்லாம் அன்புண்டாயிருக்கு. அப்போ அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போனால் அந்த அன்பு போயிடும். சரி, அந்த என்ன சொல்கிறது எபேசு சபை மாரி அது அவங்க எல்லாம் சரியான டாக்டரினலியெல்லாம் வல்லும் கவனமாக இருக்கிறாங்க, நிறைய நல்ல கிரியல் செய்கிறாங்க. அதே விதமாக எல்லா ரைச்சியஸ்னஸும் இருக்கா. நான் சொல்கிறேன், நீங்கள் முதலமைந்து விழுந்துட்டீங்கன்னு சொன்னால் என்ன இந்த முதலமைந்து எப்படி நாங்கள் விழுகிறது? அவர் தான் கிருபான பலி. அவர் அவர் செய்த கிரியல் கூடாது எங்களுக்கு மன்னிப்பு கிடைத்துன்ற அந்த விசுவாசத்திலிருந்து அந்த செய்கிற கிரியல் பிறக்கிறது இல்லை. அப்படி பிறக்க அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போயிடுறது. ஒழிஞ்சு போனால் அந்த முதல் அன்பங்களுக்குள்ள இருக்கிறது இல்லை, அன்பின் அடிப்படையில் செய்கிறது இல்லை. ஆனபடி தான் ட்ரை ஆவாறது, பேரமாக இருக்கிறது, தேவனை செய்கிற விஷயங்கள் எல்லாம் இட் பிகம் வெரி ஹார்ட். அப்போ அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரிஞ்சு கொள்ளாவிட்டால் இதே விதமான என்ன சொல்கிறது கேட்டகரிக்குள்ள உள்ள சான்ஸ் இருக்குது. பார்த்தால் வழியால் எல்லாமே அந்த சரி அடுத்த செக்ஷனில் நாங்கள் ரீட் பண்ணுமா போல் இந்த பேங்க 2 வீடுகளும் அந்த வீட்டை பற்றியெல்லாம் என்னென்ன வீட்டை கட்டுறாண்டு கட்டுறாங்க மேலேயும் 2 வீடுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியாலே எல்லாம் ஒரே மாரி எல்லாமே. இப்போ என்ன சொன்னால் அங்கே என்ன சொல்ல அஸ்திபாரத்தோடு பார்க்குறது இல்லை, காண்றது இல்லை. அப்போ அந்த மாரி தான் இந்த விஷயம் எல்லாம் உண்மையில கட்டிக்கொண்டே இருப்போம். ஆனால் உண்மையிலே இது சோதனை வர்ற போது எல்லாம் அடிஞ்சு விழுந்து போயிடும். அப்போ அவர் அனுப்பிதான் உண்மையிலேயே அவருடைய கற்பனையில் நாம் கைக்கொண்டு அவருக்கு அப்பனாக பிரியாமல் செய்கிறதுன்னு சொல்கிறதே இயேசுல நிலைத்திருந்து அவர் கொடுக்குற ஆவியான வல்லமையில் அவரால் செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, நாங்கள் அவருக்கு சேவிக்கிற போது, இயேசுக்கு சேவிக்கிற போது தானே தேவனுக்கு சேவிக்கிறோம். அப்போ அந்த பிதாவைக்கு சேவிக்கிற போது அப்படி சேவிக்கிற போது தான் மாற்ற மாறுது. என்ன அவர் சொன்ன என்னிலும் என்னுடைய மாத்தில நீங்கள் நிலைத்திருந்தா எழுதுனா சேவிக்காமல் அதை திருப்பி தான் சொல்ல எல்லாம் இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அந்த பாயிண்ட் ஆஃப் சர்வீஸ்லாம் கொடுக்கப்பட்டது. அப்பம் எப்படி நாங்கள் $by ஏர்ன் பண்ணுமா போல் அப்படித்தான் ப்ரீசெப்ட் அப்போம் ப்ரீசெப்ட் ஹியர் லைன் ஒரு லைன் அப்போம் லைன் எல்லாம் ஒரு வசனம் இருக்கலாம் ஏசியாவில். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தை மாறுது இந்த பாயிண்ட் ஆஃப் சர்வீஸ். அந்த அப்படி தான் சேவ் பண்ணாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த விதமாக அந்த என்னென்னு சொல்கிறது அந்த 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 இந்த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மோட் என்ன மாரி இயேசுவை பிரதான மேய்ப்பராக வைத்துக்கொண்டு அந்த அவரத்துடைய கிருபாதார பலிக்கு மேலே உள்ள அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதெல்லாம் நாங்கள் நிலைத்திருக்கிறோம். அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போகாமல் இருந்தால்தான் எங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கும். அந்த தேவ அன்பிலிருந்து பிறக்கிற கிரியைகள் அதுதான் அந்த விசுவாசத்துக்கு அதாவது அன்பினால் ஆகிற விசுவாசம் தான் உதவம்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அந்த விதமாக அந்த கிரியைகள் தான் உண்மையிலே இந்த விதமான ட்ரப்புக்களை விழாமல் எங்களை காத்து கொள்ளும். அல்லது அந்த ட்ரப்புக்களை விழுந்து போயிடுவோம். ஆனபடியால் தான் அதில் கவனமாக இருக்கணும். ஆனால் இப்போ ஆனபடியால் தான் அந்த அடுத்த வசனத்தை பார்ப்போம். 24:27 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளுக்கு அடி விளையாடி செய்கிறவனவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்றடித்தது அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மனையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கட்டி விளையாடி செய்யாதிருக்கிறவனவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தது, காற்றடித்து எல்லாருக்கும் உண்டாத ஒரே மாதிரி தான் இது வாரது. என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்து என்றார் என்று இதிலும் கவனமாக இருக்கணும். என்றால் அதான் அந்த ஆரம்பத்தில் சொன்னபடி அந்த பீட்டர் கூட 1 Peter 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விளைவேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்கள் புகழ்ச்சி எங்கே மகிழ்ச்சி உண்டாக காணப்படும். எங்களோட விசுவாசம் இப்படி தான் சோதிக்கப்படுறோம். எல்லாருக்கும் தான் அது வருது. வர்ற போது உண்மையிலேயே நாங்கள் விசுவாசம் ஒழியாமல் அதில் நிலைத்திருக்கிறோமா? அதான் அப்படிதான் தேவன் இயேசுட சொன்னது, எல்லா சோதனைகளையும் நீங்கள் நிலைத்திருந்தபடியால் என்னுடைய அதே சிங்காசனில் இருந்து ஆண்டு கொள்வீங்க. அப்போ அந்த விதமாக அந்த விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருக்கா. அந்த ஸ்பெஷலி அந்த சுவிசேஷத்துக்கு மேலே அல்லது வந்து இயேசு தேவனங்களை ஏற்றுக்கொண்டதே அந்த இயேசு என்னன்னு சொல்றது, என்ன பலியாக கொடுத்தபடியால் கிடைக்க மன்னிப்பை நம்பி வந்தது என்று சொல்லி அது ஒரு நேரத்தில் செய்கிறதா இல்லை. அதுக்கு அதனால் என்ன அவர் சொல்கிறேன், என்னுடைய ரத்தத்தை பாடுமணி மாமிசம் 3 மணி சொன்ன ஓன் கோயிங் திங். என்னபடியால் அந்த விசுவாசம் ஒழிந்து போகாமல் காத்துக்கொள்ளணும். அப்படி தான் திருப்பி கொம்யூனியன் எடுக்கிறது, அதை நினைவுபடுத்துறதுக்கும் அந்த விசுவாசம் ஒழிஞ்சு வாழ்றதுக்கும். ஏன்னா அது ஒழிஞ்சு போனால் அந்த அன்பில்லாமல் போயிடும். அன்பில்லாமல் வில் ஸ்டில் டூ த திங் தோ, அந்த வேர்ஷிப்புகள் சரியான எபிசோவை மாரி அவங்கள எல்லாம் இந்த ஈவன் டாக்டர்னு சரியான பொய் சொல்கிறது, பொய் அப்போ சொல்ல எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க யூனோ. ஆனால் இறுதியம் வந்து இணைஞ்சிருக்கல என்று சொன்னால் அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போனபடியால் ஆனபடியால் தான் இந்த அஸ்திபேரம்னு சொல்கிறோம். அதுதான் அந்த அஸ்திபேரம். அந்த அஸ்திபேரம் வந்து அந்த விதமாக கிரவுண்டடாக இருக்கணும். அந்த சுவிசேஷத்துக்கு உள்ள விசுவாசம் அந்த கிரவுண்டிலேருந்து விலகினால் நாங்கள் என்ன சொல்கிறது, பேட்டர்னே அது ஹேபிச்சுவலி செய்து கொண்டிருப்போமே தவிர அதில் ஜீவன் இருக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், என்னுடைய ரத்தத்தை பாணி இல்லை நிலைத்திருக்கிறான், அதே இடத்துல நான் சொல்கிறேன் இன்னும் நித்திய ஜீவன் நிலைத்திருக்கிறான்னு சொல்லி அதுக்குள்ள ஜீவன் இருக்காது. ஆனால் வந்து கிரிகள் இருக்கும், எல்லா விதமான வார்த்தைகள் அந்த என்ன சொல்கிறது வொக்காபுலரி எல்லாம் இருக்கும். ஆனால் தேவனை நிலைக்கிறதும் இல்லை, அதில் வந்து உண்மையான என்ன சொல்கிறது அபைடிங்கும் இல்லை, நிலைக்கிறதும் இல்லை, அந்த ஜீவனும் இல்லை. இப்போ ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி இதை என்னென்னு சொன்னால் இயேசுவை தவிர ஒரு அஸ்திபாரம் இல்லை. இயேசுவை அஸ்திபாரத்தை விட்டுடுறது. அப்போ அதுக்கு மேலே எல்லாரும் கட்டுற போது அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி ஒளியறை பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய விளக்கட்டினா என்ன ஒரு தரம் ஒன்றை யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து யூஸ் பண்ணுறது பொன் வெள்ளி ஒளியறை பெற்ற கல் என்று சொன்னால் இது எசன்ஸ் ஆஃப் தியர் லைஃப். மற்றது கல் மரம் புல் வைக்கோல் லெஃப்ட் ஓவர்ஸ். அப்போ வந்து அது எதை வச்சு நான் கட்டுறோம் அப்படி ஆனால் அவனுடைய வேலைப்பாடு வழியாக எப்படி அந்த நாள் வர்ற போது அக்கினினாலே திருப்பாமல் அக்கினினாலே ஒளிப்பா அக்கினியால் சோதிக்கப்படப்படும். அப்படிதான் ஏ சொல்கிறார் அந்த லவோதிக்கா சபைக்கு என்னிடம் கேட்டு வாங்கி கொள்ளு இந்த மாதிரி அக்கினினால சோதிக்கப்பட்ட இஸ் பியூரிஃபைட் இன் இது அந்த பொண்ணு அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியை அதுவே சோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினதை நிலைத்தால் அவன் கூறியப்படுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனும் ரசிப்பாங்க. அதனுடைய ரட்சிப்பை பற்றி பேசல, இது எங்கண்ட உண்மையில சர்வீஸ். அந்த சர்வீஸ் வந்து இந்த விதமாக சோதிக்கப்படும். அப்படி தான் அக்கினியில் அகப்பட்டு மட்டுமடா தப்பினது போல் ரசிக்கப்படுவாங்க. ஆனால் ஒரு ரிவோர்டும் இல்லை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கணும் அறியாதுப்பாங்க. அந்த இடத்துல சொல்கிறேன், உண்மையில நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களுக்கு எல்லாமே இருக்குது, அக்சஸ் இருக்குது, ஆவி கூடாக அடையிற சிலாக்கியம் இருக்குது. ஆனால் வந்து அவன் யானோட பாவிச்சுத்தான் நாங்கள் இந்த எங்களை இழந்து சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிறாரு, அல்லது அந்த வெள்ளமை எங்களுக்குள்ள இருக்க போகிறதில்லை. இப்போ ஈவன் இயேசுவை பற்றி சொல்கிற போதே தன்னைத்தானே பொழுதற்ற பலியாக தேவன் அவனுடைய ஆவியாலாம் அப்படியே பலியாக கொடுத்தாருன்னு சொல்லி ஆவியால் வந்த வெள்ளமை. அப்போ அந்த விதமாக அந்த ஆவியின் வெள்ளமே இல்லாமல் இப்போ ஈவன் இயேசுவை சோதிக்க போது கூட இந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் அப்படி சோதிக்கப்படுற போது தான் இது இதில் இருக்கிறது வர்றது. அதேமாதிரி இந்த உலகத்தை அப்பத்தை கல்லெடுத்து அப்பமாக்குறதுனால தான் நாங்கள் செய்கிற தொழில் எல்லாம் அவர் சொல்கிறேன் இல்லை தேவனை வாய்ந்து வர்றன்னு சொன்னால் பரலோகத்துலேருந்து கிடைக்கிறதுக்கு தான் முதலிடம். அதேமாரி இந்த சேவி சேவியா எல்லா அதிகாரத்தையும் இந்த உலகத்து மம்மி எல்லாத்தையும் உணவு கொடுப்பேன். அதான் ஜனங்களுக்குள்ளால் அவன் செய்கிறது. ஏன்னா ஜனங்கள் தான் இந்த இடைப்படுறது, மாம்சத்தில் நடக்கிற ஜனங்கள். அப்படி அந்த விதமாக அவங்க கொடுப்பாங்கன்னு ஒன்று கண்டிப்பாக பேர் அதுக்கு ஃபோர் இட். இவன் நாங்களே சேர்ச்சுக்கலையே யூசி அந்த ஆன்மன் தான் ஏன் சொல்கிறேன் உனக்குள்ள பிசாது இருக்காண்டு நான் எனக்கு மகிமையை தேடுறதில்லை. யூசி த பிக்சர். அப்போ அந்த விதமாக அதெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த மண்ணுக்கு மேலே கட்டின வீடு மாரி அந்த அது காட்பாறையல்ல அந்த ஆனபடியால் தான் அந்த எல்லாம் விழுந்து போன போது இயேசு இவன் கூட சிகிச்சையில் பின்னால் போன போது என்னுடைய ஆடமை அதுதான் நான் கொடுத்த வார்த்தையை கைக்கொள்ளு, என்னிலிருந்து வார்த்தையை கைக்கொள்ளு. ஸோ த ஹோல் திங் இஸ்
என்னத்துக்கு மேலே நாங்கள் உண்மையிலே இயேசு அந்த இவன் கண்மலையாகிய கர்த்தா வேண்டு அவர் தான் வார்த்தையாக இருக்கிறார், அதுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கா, அல்லது இந்த உலகம் கொடுக்குற ஜனங்கள் கொடுக்குற வார்த்தையும் சாத்தான் கொடுக்குற வார்த்தைகளுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கா. கடைசியாக இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி 28 29 முடித்த போது வேதபாரரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய பூதகத்தை கொடுத்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் என்னத்தை எழுதப்பட்டிருக்கான்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு அதிகாரம் இல்லாதவங்க பேசுகிற போது இப்போ ஒரு sermon அல்லது இதுகளை யோசிப்பாங்க. இப்போ செய்கிற sermon யோசிப்பாங்க, அல்லது இவன் சேர்ச்சிகளில் கூட அவங்க எல்லாம் இன்னொரு கோட்டேஷனை தான் கொடுப்பாங்க. அந்த ரேபாய் சொன்னது, இந்த ரேபாயில் இந்த நேரத்தில் அவங்க சொன்னதை கோட் பண்ணி, அதெல்லாம் அதிகாரம் இல்லாமல் ஜஸ்ட் என்னென்னு சொல்கிறது அதிகாரம். அவரெல்லாம் நானே சத்தியமும் ஜீவனம், நானே ஜீவனம் உயிர்த்தெழுதலும். ஸோ அந்த ஹோல் திங் இஸ் நான் அது அதுதான் அந்த அதிகாரத்தோடு பேசினாருன்னு சொல்லி. என்ன சொன்னால் அவர் அப்படி சும்மா சொல்லலை. அவர் நான் தானே அந்த ராஜான்னு சொன்னது மாத்திரமல்ல, நான் உண்மையிலேயே இந்த உலகத்தில் உள்ள எல்லா வல்லமைகளுக்கு மேலேயும் அவருக்கு அதிகாரம் இருந்தபடியால் அவர் இந்த மத்திய 28 உயிர்த்தெழுந்து வந்தபோது அதுதான் முதல் வந்த சுசேலை சொல்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நான் கொடுக்கப்பட்டிருக்கணும். எங்கே பயப்படாதீங்க, நீங்கள் நினைச்சிருந்தால் அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள ஒப்ரேட் பண்ணும். ஆனபடி தான் நீங்கள் போய் உலகத்துக்கு பயப்படாமல் பிதாவுக்கும் சுசேரை உருவாக்கி பிதாவுக்கும் பிதாவையில் கொடுங்க, நான் உங்களோட கூட இருக்கிறபடியால் அந்த அதிகாரம் என்னுடைய நாமத்தில் நடத்துவீங்க, இதை என்னுடைய நாமத்தில் புறம்ப தள்ளுவீங்க, என்னுடைய நாமத்தில் எல்லாமே என்னுடைய நாமத்தில் தான் ஆகிற விஷயம். அந்த அதிகாரமே ஆப்ரேட்டிங். இவனை பேசியர் 1:20 23 எங்கள் எல்லா துடைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலமா இந்த இதிலமா இந்த வாழ்க்கையில் மாத்திரமில்லை மறுமையிலும் எல்லாம் நமக்கு மேலே அவர் உயர்ந்திருக்கிறார்னு சொல்லி வளர்ச்சியத்தில் இருந்து எல்லாருமே மற்ற காலங்களுக்கு படிக்க என்னென்னு சொல்ல பாதப்படுத்திக்கலும் போட்டிருக்கு. அந்த விதமான அதிகாரத்தோடு அவர் அந்த இங்கே இருந்த உலகத்தில் தெரிஞ்ச போதும் அப்படித்தான் பேசினது. இப்போ இந்த விதமாக ஆண்டவர் மேலேயே இந்த ஒரு போலித்தனத்துக்கும் உண்மையான சீஷர்களாக இருக்கிறதுக்கு முடிய அந்த இவளை சொன்னதை பார்க்குறோம். ஜெபித்து முடிப்போம். பல்லவமண்டங்குள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, என்றென்றும் மாறாதவரே, நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் உண்மையிலேயே மேய்ப்பராக இருக்கிறதுக்கு நாங்களுடைய விசுவாசம் நீங்கள் தான் அந்த அவங்களுக்கு கிருபாதார பலியாக இந்த உலகத்தை பாவத்தின் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக எல்லாத்தையும் சுமந்தீங்கள் என்ற அந்த விசுவாசம் எங்கள் இதயத்தில் ஒளிந்து போகாமல் கவனித்துக் கொள்ளுங்கப்பா. என்னைக்குமே ஆவியானவரால் எங்கள் உணர்த்தப்பட்டு தேவிய சபை மாறி விட்டு விலை விடாமல் அதனேத்தில் இந்த லவோதிக்கா சபையை கொடுத்த மாரி நீங்கள் உண்மையிலேயே உங்களிடம் இந்த பொண்ணை வாங்கி கொடுக்க, இந்த உலகம் கொடுக்குற பொண்ணை அல்ல, நீங்கள் கொடுக்குற பொண்ணையும் இந்த உலகம் கொடுக்குற அதிகாரம் அல்ல, நீங்கள் கொடுக்குற அதிகாரத்தை இயேசு நாமத்தில் இந்த உலகம் கொடுக்குற மகிமை அல்ல, தேவ மகிமையையும் அந்த தேவனுக்குரிய கனிகளை கொடுக்குறதால தேவனுக்கு மகிமை கொடுக்குற விதமான கனிகளை கொடுக்குறதுக்கு இயேசு ஆண்டவரே நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களை சேவிக்கிற அந்த பணியில் என்றைக்குமே நாங்கள் வழி விடாமல் அதில் நிலைத்திருந்து சகலவித கிருபைகளையும் பெற்று உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.